கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தில் சிறப்பு புலனாய்வு குழுவின் தலைமை அதிகாரியாக செயல்பட்ட ஐஜி அஸ்ரா கார்க்கை தமிழக அரசு உள்துறை ஐஜியாக நியமனம் செய்திருக்கிறது. இந்த நியமனம் பெரும் எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இவரின் பின்னணி குறித்து விரிவாக பார்க்கலாம். பஞ்சாப் மாநிலம் பாட்டியாலாவை சேர்ந்த இவர் அடிப்படையில் ஒரு மின்னணு பொறியாளர். இருப்பினும் காவல்துறை மீதான ஈர்ப்பு காரணமாக 2004 IPS தேர்வில் தேர்ச்சி பெற்று தமிழ்நாடு கேடரில் பணியில் சேர்ந்தார். திருப்பத்தூரில் உதவி காவல் கண்காணிப்பாளராக தனது காவல் பணியை தொடங்கிய அஸ்ரா கார் 2008 திருநெல்வேலி மாவட்ட எஸ்பியாக நியமிக்கப்பட்டார். தொடர்ந்து மதுரையிலும் பணியாற்றிய இவர் தென் மாவட்டத்தில் தலைவிரித்தாடிய கந்துவட்டி கொடுமை, கட்ட பஞ்சாயத்து ஆகியவற்றை கடுமையாக கட்டுப்படுத்தினார். மேலும் மதுரையில் கிரானைட் குவாரி முறைகேடு, நில அபகரிப்பு தொடர்பான சம்பவங்களில் எந்த அழுத்தத்திற்கும் அடிபணியாமல் அதிரடி காட்டினார். அதைத் தொடர்ந்து தருமபுரி, தேனி ஆகிய மாவட்டங்களில் பணியாற்றிய அவருக்கு 2018 DIG-யாக பதவி உயர்வு அளிக்கப்பட்டது. பின்னர் சில ஆண்டுகள் மத்திய அரசு பணியில் இருந்த அவர் மீண்டும் 2022 தமிழ்நாட்டுக்கு திரும்பினார். தற்போது வடக்கு மண்டல ஐஜியாக பொறுப்பேற்ற இவரின் கண்காணிப்பின் கீழ் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்களின் சட்டம் ஒழுங்கு இருந்தது. அதே வேளையில் கரூரில் 41 பேரை பலி வாங்கிய கூட்ட நெரிசல் சம்பவத்தில் தமிழ்நாடு அரசு சார்பில் அமைக்கப்பட்ட சிறப்பு புலனாய்வு குழுவுக்கு தலைமை பொறுப்பேற்றார். இவை அனைத்தையும் விட குறிப்பாக இவர் வடக்கு மண்டல ஐஜியாக செயல்பட்ட போது கடந்த ஆண்டு நவம்பரில் திருவள்ளூர் மாவட்ட காவல்துறையில் இவரின் குழு 2 நைஜீரியர்கள் உட்பட ஒரு பெரிய சர்வதேச மெத்தபெட்டமின் கடத்தல் கும்பலை முறியடித்தது. இது சமீப காலங்களில் மாவட்ட காவல்துறையால் பதிவு செய்யப்பட்ட முதல் பெரிய வழக்காகும். தற்போது தமிழ்நாட்டில் கடந்த சில ஆண்டுகளாகவே போதைப் பொருள் புழக்கம் மற்றும் கடத்தல் சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக கூறப்படும் நிலையில் உள்துறை ஐஜியாக அஸ்ரா கார்க் நியமிக்கப்பட்டிருப்பது மாநிலங்களுக்கு இடையேயான மற்றும் சர்வதேச போதைப் பொருள் கடத்தல் வலையமைப்புகளை ஒழிப்பதற்கு உத்வேகம் அளிக்கும் என்று கூறப்படுகிறது.